வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிஎம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு இந்த 20வது தவணை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ விவசாயிகள் எல்லாருமே இந்த 20வது தவணை எப்போ பார்த்தீங்கன்னா வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மெயினாக பார்க்க போகணும்னா இந்த 20வது தவணையில் விவசாயிகள் இந்த பெயர் பட்டியல் வெளியிடுறதுக்கு முன்னாடி இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த தொகை 2000ங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களால பெற முடியாது அப்படிங்கக்கூடிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன தகவல் இதில் தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த முறை அனைத்து விவசாயிகளும் ரூபாய் 2000 பெற மாட்டார்கள். தகுதி பெறுவதற்கு சில முக்கிய வேலைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. மேலும் தாமதமின்றி பணம் பெற விவசாயிகள் அவற்றை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும். பயனாளிகள் பட்டியல் வெளியிடப்படுவதற்கு முன்பு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு முத்தினா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பணத்தை பெற அனைத்து விவசாயிகளும் இப்போது தங்கள் இகேஒய்சி நிரப்புவது கட்டாயமாக்க உட்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மநிதி யோஜனாவின் 20வது தவணையை விரைவில் வெளியிட மத்திய அரசு தயாராக உள்ளது. நீங்கள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட விவசாயியாக இருந்தால் ஜூன் 2025க்குள் உங்கள் வங்கிக் கணக்கில் ரூபாய் 2000 பெறலாம். ஆனால் பணம் பெறுவதை உறுதி செய்ய காலக்கெடுவிற்கு முன் சில முக்கியமான படிகளை நீங்கள் முடிக்க வேண்டும். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ கடந்த கால முறைகள் அறிக்கைகளின்படி 20வது தவணை ஜூன் 2025இல் விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய 19வது தவணை பிப்ரவரி 24, 2025 அன்று வெளியிடப்பட்டது. மேலும் 9 கோடிக்கு அதிகமான விவசாயிகள் இதன் பலனை பெற்றனர். பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 வீதம் தலா 2000 வீதம் 3 சம தவணைகளில் வழங்கப்படுகிறது. இந்த பணம் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மெயினாக பார்க்க போனோம்னா அந்த 3 விஷயம் கட்டாயம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கணும். ஒன்று இகேஒய்சி அப்டேட்டாக இருக்கட்டும். நிலம் பார்த்தீங்கன்னா நிலம் சரிபார்க்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. நிலம் உங்களோட பேரில் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. 3வது விஷயம் பார்க்க போனால் உங்களுடைய ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்கில் அந்த அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட சீடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெயர் பட்டியல் வெளியிடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை நீங்கள் முடிச்சு வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 2000ங்கிறது இந்த ஜூன் மாதத்துக்குள்ள கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எப்போ இதுக்கான பணம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெளிவான டேட்டை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் முதல் வாரத்திலேருந்து 2வது வாரத்துக்குள்ள இந்த 20வது தவணை வழங்குறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின வேற ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் வேறு ஏதாவது தெரிய வந்ததுன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதே போல வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.